வினோத்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சாகும் வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களை சாதியின் பெயரால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுபவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்க முடியும். கடந்த 2019ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் வசித்து வந்த அமுதா என்பவருடைய மகள் வர்ஷினி பிரியாவும் கனகராஜ் என்கிற இளைஞனும் காதலித்து வந்த நிலையில் பட்டியல் சாதி பெண்ணான வர்ஷினி பிரியாவை காதலித்த குற்றத்திற்காக கனகராஜ் வர்ஷினி பிரியா ஆகிய 2 பேரையுமே கனகராஜினுடைய உடன் பிறந்த சகோதரர் குற்றவாளி வினோத்குமார் சாதிய ஆணவத்தோடு மிக கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சாகும் வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 302 பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவில் தண்டனை தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த தீர்ப்பு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களை சாதியின் பெயரால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுபவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்க முடியும். இந்த வழக்கை மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெறுகிற சாதிய ஆணவ படுகொலைகளை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம். இந்த வழக்கையும் இது போன்ற வழக்கையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வர்ஷினி பிரியாவிற்கும் கனகராஜுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த வன்முறை வேறு யாருக்கும் நிகழாத வண்ணம் தடுப்பதற்கு இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் பயன்படும். எனவே அந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வழக்கில் மிக சிறந்த முறையில் எங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்த மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் ஆர்தார் அவர்களுக்கும் சம்பத் உள்ளிட்ட வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா அவர்களுடைய மூத்த இளைய வழக்கறிஞர்களுக்கும் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டது.